கணவருடைய அன்பு என்றால் என்ன என்றே தெரியாது பல ஆண்டுகளை நீங்கள் கழித்திருக்கலாம். என் அன்பு தாய்மாரே, நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணையை இழந்ததினால் அந்த அன்பை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் மனமகிழ்ச்சியா இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியா இருக்கும்படி நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய துவங்க வேண்டும். நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்க வேண்டும், அவரோடு உறவாடி அவருடைய வார்த்தைகளை படித்து அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியா இருப்பாராம். இதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரை பார்த்து உன் பேரில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், கைவிடப்பட்டு மனம் நொந்து மனம் உடைந்த மக்கள் மேல் ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்கிறாராம். ஒரு சந்தோஷம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் ஆண்டவர் உங்கள் பேரில் மன மகிழ்ச்சியா இருக்கிறார்.